வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஜான்சனாக்கும் ப்ரோக் லெஸ்னருக்கும் கேஸ்லி பேரிஸில் ஒரு மேட்ச் நடக்குதா, ஒரு மிகப்பெரிய நியூஸ். அதே மாதிரி சம்மர்ஸ்லாமில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸே இல்லையா. அதே மாதிரி ஜான்சனாவை கிட்டத்தட்ட மரணத்தின் விளிம்பில் நம்ம கோடி ரோட்ஸ் கொண்டு போயிட்டாரு. இன்னும் எக்கச்சக்க ரஸ்லிங் செய்திகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்களா, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரஸ்லிங் செய்யல தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன், இதை பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ப்ரோ, இது வந்து எம்டி அரீனா, சம்மர்ஸ்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி பாருங்க. என்ன ப்ரோ, ஒரு சைடு மட்டும் மக்களுடைய கூட்டம் அலமோதுது, இன்னொரு பக்கம் டல் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் 75% ஸ்டேடியம் கவர் ஆகிருக்குது. 75% கூட இருக்காது, ஒரு 60%, 60% மட்டுமே கவரேஜ் ஆகிருக்குது. மிச்ச பீப்புள் கவர் ஆகலை. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இன்றைக்கி சம்மர்ஸ் இல்லாமல் மேலே இருந்து ஃபுல் கவரேஜ் ஃபோட்டோ காட்டலை. டபிள்யூடபிள்யூனா எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ அதை மட்டும் ஓரஞ்சாரமாக காட்டினாங்க. எதுக்காக ஃபுல் இதையும் காட்டலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக நிறைய இல்லையா கூட்டம், ஃபுல் அரங்கமும் நிறைய இல்லை. என்னப்பா சம்மர் ஸ்லாமுக்கே இப்படிப்பட்ட நிலைமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இதில் நீங்கள் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறீங்க. இந்த வருடம் சம்மர் ஸ்லாமுக்கு ஆடியன்ஸ் எண்ணிக்கை ஒரு சைடு இல்லை. மக்கள் மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்தாங்க, இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருந்து. அது உண்மை தான். டபிள்யூடபிள்யூ செட்டப் பண்ணதே அப்படி தான். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் நடந்தது மெட்லாஃப் ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியத்தோடைய ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி 1,00,000 பேர் இருந்தது, 60,000 பேர். மிச்சம் 40% காலியாக தானே இருக்குது. அதில் ஒரு 10% அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் வைங்களேன். மிச்சம் இருக்கிறது 30%. ஸோ அந்த இடத்த காலியாக தான் வைக்க முடியும். 1,00,000 ஆடியன்ஸ் வந்தால் தான் இந்த அரங்கமே பார்த்திங்கன்னா நிறையும். கரெக்டு தானே? அதுக்கும் மேலேயும் இருக்க வைக்கலாமா, 1,00,000க்கு மேலேயும். இதுக்கு முன்னாடி 1,00,000 ஆடியன்ஸ் இருந்துருக்கிறாங்க. ரசல்மனியா 36 பார்த்துருப்பீங்களே, அந்த அரங்கமே நிறைஞ்சிருக்கும். அந்த ஸ்டேஜை தவிர்த்து மற்ற இடம்லாம் அரங்கிருக்கும். அதே மாதிரி ரசல்மனியா 38 அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த ரசல்மனியாவில் 80,000 90,000 வரைக்கும் ஆடியன்ஸ் வந்தாங்க. அதனால் அரங்கம் முழுக்க ரசிகர்கள் இருந்தாங்க. மேலேருந்து காட்டினாங்க. இந்த வருஷம் லாஸ் வேகாஸில் காட்டினாங்களா? ஆமாம், அப்போ இல்லையே. ஏன்னா அந்த ஸ்டேடியத்திலையும் அதிக ஆடியன்ஸ் வரல. 80 70 அதுக்குள்ளேயே செட்டில் ஆகிட்டு. பட் ஆனால் டபிள்யூடபிள்யூடைய முந்தைய ரசல்மனியாவில் அப்படி இல்லை. ஏன்னா இப்போது Day 1 Day 2 நடத்ததுனால தான் டிக்கெட் செல்லிங் வந்து ஏதோ அப்படிங்கிற மாதிரி நடக்குது. முந்தியெல்லாம் ஒரே நாளில் நடக்கிறதுனால 1,00,000 வரைக்கும் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் மேலே இருந்து வியூ காட்டுவாங்க. அண்ட் ஹாலிவுட் ரசல்மனியா அதில் கூட 80,000 ஆடியன்ஸ் இருந்தாங்க. அதை ஃபுல் வியூவாக காட்டியிருந்தாங்க. ஏன்னா அரங்கமே நிறைஞ்சிருச்சு. ஸ்டேஜ் டெக்கரேஷன் போக ஃபேன்ஸ் உட்காரத்துக்கு இடமே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் சம்மர் ஸ்லாம் வந்து அப்படி இல்லை. ஏன்னா சம்மர் ஸ்லாம் நடந்தது ரசல்மனியாவோட பெரிய ஸ்டேடியம். இந்த வருஷம் ரசல்மனியா நடந்ததில்ல, அதை விட பெரிய ஸ்டேடியம். ஸோ இந்த இடத்துல நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துனாங்க. மற்றபடி இந்த ஸ்டேடியத்தில் ஆடியன்ஸ் வந்து அதிகமாக தான் வந்திருக்கிறாங்க. ஸ்டேடியம் பெருசு அப்படிங்கிறதுனால ஒரு சைடு காலியாக போட்டிருக்காங்க. இது பல வருஷம் நடந்திருக்குங்க. அதே மாதிரி இந்த வாரம் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும், ஹார்டி பாய்ஸ் மற்றும் டட்லி பாய்ஸ் 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கி டிஎல்சி மேட்சை பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா சம்மர் ஸ்லாமில் டிஎல்சி மேட்ச் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரிதான விஷயம். அதுதான் நடந்தது. ஆக்சுவலி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், Wyatt Sicks இந்த மேட்ச்சில் இருக்கிறதுனால அவங்ககிட்ட 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. அவங்க ஏதாச்சும் சீட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து Wyatt Sicks வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு. அதுதான் நடந்திருக்குது. இந்த போர்டாலஸ் இருக்கிற வரைக்கும் Wyatt Sicks வின் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை அகெயின் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்களா, டிஎல்சி மேட்ச் 2 நடந்திருக்குது. 2லேயுமே கரண்ட் சாம்பியன் தான் ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்க? எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த Wyatt Sicks வந்து வெளிச்சத்தில் என்ட்ரோ கொடுத்துட்டாங்கப்பா. ஜான் சீனா அண்ட் கோடி ரோட்ஸ் இந்த மேட்சை பார்த்துருவீங்க. இதில் 2 பேருமே ஒரு ரிஸ்கான மூவ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த மூவை வந்து கோடி வந்து ஜான்சனாக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பார். பார்த்தாலே தெரியுதில்ல, அவர் ஹேரில் பறக்காருங்க கோடி. ஜான்சனாத்தால் எப்படி இருக்குது பாருங்கள், சாவு பயத்தை காட்டுறாங்க போல இருக்குது. ஆக்சுவலி இந்த மூவை நம்ம கெவின் ஓவன்ஸ் ஐயா இருக்கிறார்ல, அவர் தான் கோடி ரோட்ஸுக்கு போடுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணார், போட்டுட்டார். அதுக்கப்புறமா தான் நம்ம கோடி ரோட்ஸை ஆம்புலன்ஸில் கூட்டி போகிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி எலிமினேஷன் சேம்பரில் இதே ஃபினிஷரை போட்டு பாருங்கள் கெவின் ஓவன்ஸ் எப்படி ஆக்கியிருக்காரு. ஸோ கெவின் ஓவன்ஸ் இப்போ இன்ஜுரியில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இதுவும் தான். பட் நான் இன்றைக்கி அந்த மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் அந்த ஆபத்தான ஃபினிஷர், அந்த ஃபினிஷர் மட்டும் இல்லை, பல ஆபத்தான ஃபினிஷரை ஜான்சனாவும் கோடி ரோட்ஸும் போட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் ப்ராக்டிஸிங். ஸோ 2 பேருமே அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கை நல்லா போடணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக
மாறி மாறி பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரைனிங் எடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து நல்லாவே தெரியுது. இந்த ஆபத்தான ஃபினிஷர் ஜான் சீனாக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருந்துன்னா கெரியரே முடிஞ்சிருக்கும். அவருடைய கெரியர் லாஸ்ட்டில் இப்போ ரெஸ்லிங் கெரியரில் இருக்காரு. ஸோ அதில் கூட தான் ஒரிஜினல் கெரியர், அதாவது தான் வாழ்க்கையை பொறுக்கெடுக்காமல் இப்படிப்பட்ட மூவெல்லாம் யூஸ் பண்ணுறது பெரிய விஷயங்க. உங்கள் செத் ரோலன்ஸ் கரண்ட்லி வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறாரு. சக்ஸஸ்ஃபுல்லி சாம்பியன் ஆகிட்டாரு. ஷோ முடிஞ்ச உடனே நம்ம ஐயன் ட்ரிபிள் ஹெச்சை பார்க்க தான் போயிருக்காரு. ட்ரிபிள் ஹெச்சுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. ஏன்னா அவருடைய காய் ட்ரிபிள் ஹெச் அவர்கிட்ட மீண்டும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் போயிட்டில், அதாவது ஆரம்பிக்கும் போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா, ட்ரிபிள் ஹெச் செத் ரோலன்ஸ் கிட்ட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்கும்போது எப்படி காட்டினார். அந்த சாம்பியன்ஷிப் தான் மெயின் இவெண்ட் பண்ணும். அதுக்கப்புறமா போனவங்க கிட்ட இல்லையே, சம்மஸ்லாம்லேயே இப்போ தான் பண்ணுது. இப்போ மீண்டும் செத்துக்கிட்ட வந்துட்டு எப்படி காட்ட போகிறான்னு பாருங்களேன். செத்துக்கிட்ட இதில் பயங்கரமாக காட்டுவாருங்க, ஏன்னா அவர் அல்ல. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் அண்ட் ஜான் சீனா. இப்போ தெரிஞ்சிருச்சு நம்ம எல்லாருக்குமே, ப்ராக் லெஸ்னர் கூட ஃபைனலி ஒரு மேட்ச் விளையாடுறதுக்காக தான் ஜான்சனை ஆசைப்பட்டிருக்காரு. அதனால தான் ப்ராக் லெஸ்னர் வந்திருக்காரு. இதை நம்ம ட்ரிபிள் ஹெச்சே வந்து அஃபிஷியலி சொல்லிட்டாரு. இந்த மேட்சை எப்போ தான் ரங்கா வைப்பாங்க அப்படிங்கிற பல கேள்வி இருக்கும். ஏன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து பெரிய பெரிய பேப்பரில் தான் சண்டை போடுவார். ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறமா நடக்கிறது எல்லாமே இன்டர்நேஷனல் பேப்பர். அவங்க வந்து அமெரிக்கன் பேப்பரே இதுக்கப்புறமா கம்மியாக தான் நடத்துகிறாங்க. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கன் பேப்பரே கம்மியாக தான் நடத்துகிறாங்க. வீக்லி ஷோவை நடத்திட்டு, வீக்லி ஷோ மட்டும் இல்லை, ராஸ் மேட்டனும் கூட இன்டர்நேஷனல் ஷோவாக தான் நடத்துகிறாங்க. இப்போ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பாரிஸில் போய் ஷோ நடத்துகிறாங்கல்ல, அந்த பாரிஸில் போயிட்டு கிளாஸ் ஆட் த பாரிஸ், அதில் ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் ஜான்சனா மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. எனக்கும் அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜான்சனா இன்னும் வெறும் 13 நாள் மட்டுமே டபிள்யூபிள்யூக்கு வருவார். ஸோ ப்ராக் லெஸ்னர் கூட ஒரு மேட்ச் விளையாடினா நல்லா தான் இருக்கும். கிளாஸ் இன் பாரிஸு, அடுத்து சர்வைவர் சீரிஸ், வார் கேமு, ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜோன், இந்த 3 பேப்பருக்கு தான் ஜான்சனா வர போகிறாரு. ஸோ அதனால் மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸ் இன் பாரிஸில் ப்ராக் லெஸ்னர் கூட மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் டபிள்யூபிள்யூ இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற சம்மர் ஸ்லாம் வந்து ப்ராக் லெஸ்னருடைய ஹோம் டவுனில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கனடாவிலேயே கேட்டிங்கன்னா இல்லைப்பா, அமெரிக்காவில் இருக்கிற மினிப்ளோஸ் அப்படிங்கிறது தான் நடக்க போகுது. மினியாப்ளோஸ் வந்து ப்ராக் லெஸ்னருடைய ஹோம் டவுன். அவர் கனடியனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடியன் தான், ஆனால் அவர் வந்து கனடாவிலேருந்து இப்போ தங்கி இருக்கிறது, அதாவது இப்போ ஒரு பொழப்புக்காக வந்து ஒரு சொல்லுவோம்ல, அது வந்து மினியாப்ளஸ். ஸோ அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ப்ரான் பிரேக்கர், ஜே ஊசோ, பிரான் ஸ்ட்ரீட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. இதில் ப்ரான் பிரேக்கர் வந்து ஃபஸ்ட்டு பெரிய மேட்ச்சில் சம்மர்ஸ்லாம் மேட்ச்சு. ஸோ அதனால் எக்கச்சக்க கஷ்டமான மூவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ப்ரான் பிரேக்கருக்கு சின்னதாக இன்ஜுரி ஏற்பட்டிருக்குதான். தலைவன் பேக் ஸ்டேஜுக்கு போகும்போது நொண்டி தான் நடந்திருக்காராம். ஸோ இதனால் ஒரு சில நாட்களில் சரியாயிடும் சொல்லியிருக்கிறாங்க, பெரிய இன்ஜுரி இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்லிங் செய்தியில் அவ்வளோதான். நாளைக்கு ரா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய், see you.